வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அட்சய திருதியை முன்னிட்டு நேற்று ஒரே நாளில் 14,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் விற்பனையானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அன்னையர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இன்று 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 54,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 90 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. IPL T20 தொடரின் 60வது லீக் ஆட்டத்தின் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் இன்று மோதுகின்றன. தஞ்சாவூரில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகள் உரிய உரிமம் பெற்றுள்ளதா, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்பதை மாவட்ட ஆட்சியர் மூலம் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து அடுத்த 10 நாட்களுக்குள் அறிக்கை அனுப்ப வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகியுள்ள நிலையில் 3 மாணவிகள் 500க்கு 499 மதிப்பெண்கள் எடுத்து தமிழக அளவில் முதலிடம் பிடித்துள்ளனர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார். பழனி முருகன் சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கை மூலம் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 2,25,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் இடையே 481 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் இன்று முதல் மறுதேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சர் அலுவலகம் செல்லக்கூடாது உட்பட பல்வேறு நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்துள்ளது. செல்ல பிராணிகளுக்கு ஆண்டுதோறும் உரிமம் பெற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் அனைத்து அனுமதியும் பெற்ற பிறகே சர்வதேச மையம் கட்டப்படும் என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விழா வருகின்ற மே 17ஆம் தேதி மலர் கண்காட்சியுடன் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் விரைவில் நாம் சந்திப்போம் என்றும் நடிகர் விஜய் அவர்கள் ட்வீட் மூலம் பதிவு செய்துள்ளார். தமிழகத்தில் 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை வருகின்ற மே 13ஆம் தேதியாகிய திங்கட்கிழமை முதல் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ள நிலையில் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வருகின்ற 13ஆம் தேதி இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுக்கு சங்கர் அவர்களின் வீடு மற்றும் அலுவலகத்தில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் சென்னை உட்பட சுமார் 27 மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கடந்த ஆண்டை விட குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகியுள்ள நிலையில் பொதுத் தேர்வில் மொத்தம் தமிழகத்தில் 91.55% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாவட்ட அளவில் அரியலூர் மாவட்டம் 97.31% பெற்று முதலிடம் பிடித்துள்ளது. மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இவ்விருதினை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குடியரசுத் தலைவர் இடமிருந்து பெற்றுக்கொண்டார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.